3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தியான கையேடு உங்களுக்கு கிடைக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதை திறந்து படித்தால் அதில் முதல் விதியாக என்ன இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள்? ம், ஒருவேளை காடுகளுக்குச் சென்று தனிமையில் வாழ வேண்டுமென்றோ அல்லது பல நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டுமென்றோ எழுதப்பட்டிருக்கும் என்று தோன்றும் அல்லவா? ஆமாம், அப்படிதான் தோன்றும். அல்லது காற்றில் மிதப்பது போன்ற மாய சக்திகளை அடையலாம் என்று கூட நாம் நினைப்போம். ஆனால் அந்த பழமையான கையேடு முதலில் உனது தூக்கத்தை சரிசெய் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு போல தோன்றலாம். ஆனால் அதுதான் மனித மனத்தின் உண்மையான இயல்பு. நாம் தியானம் என்றாலே ஏதோ ஒரு மாய உலகிற்குச் செல்வது என்று கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். சரியாக சொன்னீர்கள். ஆனால் அது நமது அன்றாட வாழ்வின் மிக சாதாரண விஷயங்களிலிருந்துதான் தொடங்குகிறது. இன்றைய நமது இந்த ஆழ்ந்த பகுப்பாய்வில் நாம் அலசப்போகும் மூலக்குறிப்புகளும் இதைத்தான் மிக ஆழமாக பேசுகின்றன. ம், இந்த சிறப்பு தேடலுக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பகவத்கீதையின் மிக முக்கியமான பகுதியான 6வது அத்தியாயத்தை, அதாவது தியான யோகம் எனப்படும் பகுதியின் ஆழமான அர்த்தங்களை ஒன்றோடொன்று இணைத்து பார்க்கப் போகிறோம். ஆம், முதலில் இந்த முதல் 6 அத்தியாயங்கள் எதை பற்றி பேசுகின்றன? அதிலும் குறிப்பாக இந்த 6வது அத்தியாயத்திற்கு என்ன அப்படி ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதிலிருந்து நாம் தொடங்குவோம். சரி, இதை நாம் இப்படி பார்க்கலாம். பகவத்கீதையின் தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள அதை தத்துவம் அசி என்ற மகா வாக்கியத்தோடு ஒப்பிடுவார்கள். அதாவது அதுவே நீ என்பது இதன் பொருள். ஓ, தத்துவம் அசி. இதில் துவம் அல்லது நீ என்பது தனி மனிதனை குறிக்கிறது, சரிதானே? ஆமாம், முற்றிலும் உண்மை. கீதையின் முதல் 6 அத்தியாயங்களும் இந்த தனி மனிதனின் அகப்பயணத்தை பற்றி மட்டுமே பேசுகின்றன. நான் யார், என் மனதின் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளும் பயணம் அது. அந்த பயணத்தின் உச்சக்கட்டமே இந்த 6வது அத்தியாயம் என்று சொல்கிறீர்கள். சரியாக பிடித்தீர்கள். ஒருவன் தன்னை புரிந்து கொள்ள முயலும்போது தியானத்தின் மூலம் அவனது மனம் எப்படி பக்குவப்படுகிறது என்பதை இந்த அத்தியாயம் மிக நுட்பமாக விளக்குகிறது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த மூல குறிப்புகளை நான் படித்துக் கொண்டிருந்தபோது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது. அது என்ன ஆச்சரியம் என்று சொல்லுங்கள். தியானம் செய்வதன் மூலம் அஷ்டமா சித்திகள் எனப்படும் 8 வகையான மாய சக்திகளை அடையலாம் என்றுதான் பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். அதாவது தண்ணீரின் மேல் நடப்பது, எதிர்காலத்தை கணிப்பது போன்ற விஷயங்கள். ஆமாம், சமூகத்தில் அப்படி ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நமது குறிப்புகளில் உள்ள இந்த தத்துவங்கள் அதை முற்றிலுமாக நிராகரிக்கின்றனவே. இது ஏன்? மாயச் சக்திகள் கிடைப்பது ஒரு வகையில் ஆன்மீக வளர்ச்சிதானே. அதுதான் மிகப்பெரிய உளவியல் பொறி. மனித மனம் எப்போதும் அதிகாரத்தையும் மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்ற கர்வத்தையும் தேடிக்கொண்டே இருக்கும். ஓ, அப்படியானால் இந்த மாய சக்திகள் அந்த கர்வத்தை வளர்த்து விடுமா? நிச்சயமாக. நீங்கள் சொல்லும் அந்த மாய சக்திகள் அல்லது அஷ்டமா சித்திகள் ஒருவருக்கு கிடைத்தால் அது அவருடைய அகங்காரத்தை, அதாவது ஈகோவை பிரம்மாண்டமாக வளர்த்துவிடும். புரிகிறது. ஆன்மீக பயணத்தின் அடிப்படை நோக்கமே அகங்காரத்தை அழிப்பதுதான் அல்லவா? சரியாக சொன்னீர்கள். அப்படி இருக்கும்போது ஈகோவை வளர்க்கும் எந்த ஒரு சக்தியும் ஆன்மீக பயணத்திற்கு மிகப்பெரிய தடையாகவே மாறும். அதனாலதான் இது தவிர்க்க சொல்கிறார்கள். அதாவது ஒரு நோயை குணப்படுத்த போய் அந்த மருந்தே வேறொரு பெரிய நோயை உருவாக்குவது போல. மிகச்சரியான உதாரணம். அதனால்தான் தியானத்தின் உண்மையான நோக்கம் நிதித்தியாசனம் என்று நமது குறிப்புகள் மிக தெளிவாக வழிகாட்டுகின்றன. நிதித்தியாசனம், இது வேதாந்த தியானம் என்று சொல்லப்படுகிறதே. இதை சற்று விளக்க முடியுமா? அதாவது ஒருவன் தான் கற்றறிந்த உண்மைகளை தனக்குள் ஆழமாக சிந்தித்து தன்னை முழுமையாக உணர்ந்து எதிலுமே சலனப்படாத ஒரு முழுமையான அமைதியை அடைவதுதான் நிதித்தியாசனம். ஓ, இது எந்த மாய வித்தியையும் அல்ல. இது மனதை மறுசீரமைப்பு செய்யும் ஒரு தெளிவான அறிவியல். ஆமாம், 100க்கு 100 அறிவியற்பூர்வமான அணுகுமுறை இது. இது கேட்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த மறுசீரமைப்பு எப்படி நடக்கிறது? தியானம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு பாயை விரித்து அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டால் போதும் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். அங்குதான் நாம் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். ஆம், நமது குறிப்புகள் கூட தியான பாயில் அமர்வதற்கு முன்பே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன என்கின்றன. இதே பகிரங்க சாதனை என்று சொல்கிறார்கள் இல்லையா? இது என்ன தியானத்திற்கு வெளியே நடக்கும் சாதனை? இதுதான் பலரும் தவறிவிடும் ஒரு முக்கியமான புள்ளி.
நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் நீங்கள் வெறும் 20 நிமிடங்கள் மட்டுமே தியானம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரி, 20 நிமிடங்கள் மட்டும் தியானம் செய்கிறோம். மீதமுள்ள 23 மணி நேரம் 40 நிமிடங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அந்த 20 நிமிட தியானத்தின் வெற்றியே தீர்மானிக்கிறது. இதைத்தான் பகிரங்க சாதனை அல்லது அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான நெறிமுறைகள் என்கிறார்கள். ஓ, இது மிக தெளிவான ஒரு கணக்காக இருக்கிறதே. அதாவது நான் காலை 10 மணிக்கு என் அலுவலகத்தில் ஒருவருடன் கடுமையாக சண்டை போட்டுவிட்டு மாலை 6 மணிக்கு அமைதியாக தியானம் செய்யாம இருந்தால் உங்கள் மூளைக்குள் அந்த சண்டையின் சத்தம்தான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆமாம், மூளை அந்த தாக்கத்திலிருந்து அத்தனை சீக்கிரம் வெளியே வராதல்லவா? சரியாக பிடித்தீர்கள். அதனால்தான் பகிரங்க சாதனையில் மிக முக்கியமான விஷயமாக சமத்துவம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். சமத்துவம், அதாவது எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் மனநிலை. லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்தை இழக்காமல் இருப்பது. ஆமாம், அதிலும் குறிப்பாக மனிதர்களிடம் காட்டும் சமநிலை. நண்பர்கள், பகைவர்கள் அல்லது முகம் தெரியாத நடுநிலையாளர்கள் என அனைவரிடமும் மனதளவில் ஒரு சமமான அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. நாம் யாரிடமாவது கோபத்தையோ தீராத பகையையும் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்தால் தியானத்தில் அமரும்போது அந்த உணர்ச்சிகள்தான் முதலாவதாக எழுந்து வந்து நமது கவனத்தை சிதறடிக்கும். உண்மைதான், அந்த உணர்ச்சிகள் தியானத்திற்கு மிகப்பெரிய எதிரிகள். ஆனால் இது மனித இயல்புக்கு சாத்தியமா? ஒரு பகைவனையும் நண்பனையும் சமமாத பார்ப்பது அத்தனை எளிதல்லவே. எனக்கு ஒருவர் தீங்கு செய்கிறார் என்றால் அவர் மீது கோபம் வருவதுதானே இயற்பியல் விதி போல இயற்கையானது. இதை எப்படி மாற்றுவது? இதற்காகத்தான் கீதை மிகவும் ஆழமான ஒரு உளவியல் கருவியை கொடுக்கிறது. பகவான் கிருஷ்ணர் இதில் ஒரு மிக சிறந்த வரியை சொல்கிறார். உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம். உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம். இதன் அர்த்தம் ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை ஒருபோதும் தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்பதுதானே? ஆமாம், ஏனென்றால் ஒருவனுக்கு அவனது மனமே உற்ற நண்பன், அந்த மனமே அவனுக்கு பெரிய பகைவன் என்று அவர் விளக்குகிறார். மனமே நண்பன், மனமே பகைவன். இது கேட்பதற்கு முரண்பாடாக இருந்தாலும் இதன் ஆழம் புரிக்கிறது. இதை சற்றே விரிவாக விளக்க முடியுமா? நீங்கள் மற்றவர்கள் மீது கோபப்படும்போது உங்கள் உடலில்தான் அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன. உங்கள் நிம்மதிதான் முதலில் கெடுகிறது. ஓ ஆமாம், கோபப்படும்போது நமது இரத்த அழுத்தம் தான் அதிகரிக்கிறது. அதனால்தான் உங்கள் மனதை நீங்கள் சரியாக கையாள பழகிவிட்டால், அதாவது உங்கள் உணர்ச்சிகளை உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டால், அந்த மனம் உங்களுக்கு மிகப்பெரிய நண்பனாக வழிகாட்டியாக மாறும். சரி, ஒருவேளை அந்த மனதை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டால் என்ன ஆகும்? விருப்பு வெறுப்புகளிடம் நீங்கள் அடிமையாகிவிட்டால் வெளியிலிருந்து எந்த பகைவனும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் மனமே உங்களை அழித்துவிடும். ஆஹா, இது மிகப்பெரிய எச்சரிக்கை. எனவே சுயமுயற்சியும் தன்னிடம் காட்டும் கருணையும் தான் இந்த தியான பயணத்தின் முதல் படி என்று சொல்கிறீர்கள். ஆமாம், இதுதான் பகிரங்க சாதனையின் அடிப்படை. ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய உணர்ச்சிகளை எப்படி வெளியுலகில் கையாள்கிறோமோ என்பதுதான் நமது அகவுலகின் அடித்தளத்தை அமைக்கிறது. சரி, இப்போது ஒருவன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை சீரமைத்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். அடுத்த கட்டமாக அவன் தியானம் செய்ய அமரும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? இதை அந்தரங்க சாதனை என்று நமது குறிப்புகள் சொல்கின்றன. இங்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? கேளுங்கள். தியானம், ஆன்மீகம் என்றாலே ஆசைகளை துறந்து உடலை வருத்தி கடுமையான விரதங்கள் இருக்க வேண்டும் என்பதுதானே பொதுவான நம்பிக்கை. பல நாட்கள் பட்டினி கிடப்பது மூளையை தெளிவாக்கும் என்று ஒரு வாதம் இருக்கிறதே. அந்த வாதத்தை நமது மூலக்குறிப்புகள் முற்றிலுமாக தற்கின்றன. பகவான் கிருஷ்ணர் இதில் மிக தெளிவாக இருக்கிறார். அப்படியா? உடலை வருத்துவது தியானத்திற்கு உதவாதா? நிச்சயமாக உதவாது. தியானம் கைகூட வேண்டுமென்றால் மிதமான நிலை, அதாவது யுக்தாகார விகார என்ற நியதியை பின்பற்ற வேண்டும் என்கிறார். யுக்தாகார விகார, அதாவது உணவிலும் உறக்கத்திலும் மிதமாக இருப்பது, சரிதானே? ஆமாம், இது தூய்மையான உடலியல் மற்றும் உளவியல் அறிவியல். நீங்கள் மிக அதிகமாக சாப்பிட்டுவிட்டு தியானத்தில் அமர்ந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்து தூக்கம்தான் வரும். சரியாக சொன்னீர்கள். உங்கள் உடலின் ஒட்டுமொத்த ஆற்றலும் அந்த உணவை செரிமானம் செய்வதற்கே சென்றுவிடும். மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைந்து உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். சரி, அதே சமயம் பல நாட்கள் பட்டினி கிடந்தால் என்னாகும்? உங்கள் மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது. பசியின் காரணமாக உங்கள் மனம் எப்போதுமே உணவை சுற்றியே அலைந்து கொண்டிருக்கும். ஓ, அதனாலதான் அதிகமாக உண்பவனுக்கும் தியானம் சாத்தியமில்லை,
முற்றிலும் பட்டினி கிடப்பவனுக்கும் அது சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களா? ஆமாம், உறக்கமும் அப்படித்தான். அதிகமாக தூங்கினாலும் மூளை மந்தமாகிவிடும். தூக்கத்தை குறைத்துக் கொண்டால் உங்கள் தியானம் வெறும் நுண் உறக்கமாக, அதாவது மைக்ரோ ஸ்லீப்பாக மாறிவிடுமே தவிர அது விழிப்புணர்வாக இருக்காது. எவ்வளவு யதார்த்தமான அறிவுரை! உடலை தண்டிக்காமல் அதை ஒரு கருவியாக பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான அணுகுமுறை. சரி, சரியான அளவிலான உணவும் தூக்கமும் கிடைத்துவிட்டது. அடுத்து தியானம் செய்வதற்கான அந்த பிரத்யேக சூழல் எப்படி இருக்க வேண்டும்? அந்தரங்க சாதனையில் 3 முக்கிய படிகள் சொல்லப்படுகின்றன. முதலாவது தேசம், அதாவது இடத்தேர்வு. நீங்கள் தியானம் செய்யும் இடம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். ஒரே இடத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துவது நல்லதா? மிக மிக நல்லது. ஏனென்றால் நமது மூளை இடங்களோடு பழக்கங்களை இணைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. ஒரே இடத்தில் தினமும் தியானம் செய்யும்போது அந்த இடத்திற்கு சென்றவுடனேயே மூளை அமைதி நிலைக்கு மாற தயாராகிவிடும். ஓ, இது பாவ்லோவின் நிபந்தனை பிரதிவினை, அதாவது பாவ்லோவியன் கண்டிஷனிங் போல சொல்கிறீர்கள். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான். அடுத்து என்ன? இரண்டாவது ஆசனம். அமரும் இடம் மிகவும் மென்மையாகவோ அல்லது மிகவும் கடினமாகவோ இருக்கக்கூடாது. உறுதியான ஆசனத்தில் அமர வேண்டும். சரி, மூன்றாவது படி என்ன? மூன்றாவது மற்றும் மிக முக்கியமானது சரீரஸ்திதி. இது உடல்நிலையை குறிக்கிறது. தலை, கழுத்து மற்றும் உடல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வளைவில்லாமல் நேராக இருக்க வேண்டும். இதை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஏன் முதுகெலும்பை நேராக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு கட்டாயப்படுத்துகிறார்கள்? கொஞ்சம் சாய்ந்து அமர்ந்தால் என்ன தவறு? முதுகெலும்பை நேராக வைப்பது வெறும் தோற்றத்திற்காக அல்ல, அது மனித நரம்பு மண்டலத்துடன் நேரடியாக தொடர்புடையது. நீங்கள் சாய்ந்து அமரும்போது உங்கள் விலா எலும்புகள் சுருங்கி உங்கள் சுவாசம் மேலோட்டமாகி விடுகிறது. ஓ, அப்படியானால் நேராக அமரும்போதுதான் முழுமையாக மூச்சு விட முடியுமா? ஆமாம், முதுகை நேராக வைக்கும்போது மட்டுமே உங்களால் ஆழமாக சுவாசிக்க முடியும். ஆழமான சுவாசம் உங்கள் மூளைக்கு செல்லும் பிராணவாயுவை அதிகரித்து பாராசிம்பத்தடிக் நரம்பு மண்டலத்தை தூண்டி உடலை அமைதிப்படுத்துகிறது. ஆஹா, இது எவ்வளவு பெரிய உயிரியல் உண்மை! வேறு ஏதாவது உடல்நிலை சார்ந்த விதிமுறைகள் இருக்கின்றனவா? ஆமாம், கண்களை மூக்கின் நுனியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள். மூக்கின் நுனியை பார்ப்பதா? அது கண்கள் வலிக்காதா? இது ஒரு வகையான குவிய பயிற்சி. பார்வையை அங்கு நிலைநிறுத்துவதன் மூலம் விழித்திரைக்கு செல்லும் தேவையற்ற காட்சிகளை தடுத்து மூளையின் காட்சி பதிவுகளை குறைக்கிறோம். ஓ, அதாவது விஷுவல் கார்டெக்ஸ் அமைதியாகிறது. இதனால் மனம் அலைபாயாமல் ஒருமுகப்பட இது ஒரு நங்கூரம் போல செயல்படுகிறது அல்லவா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். இப்போது புரிகிறது. இது ஏதோ மதரீதியான சடங்கு அல்ல. இது நமது உடலையும் நரம்பு மண்டலத்தையும் ஹேக் செய்யும் ஒரு நுட்பம். சரி, இப்போது நாம் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம், முதுகை நேராக வைத்து அமர்ந்து விட்டோம், உடல் அசைவின்றி இருக்கிறது. அடுத்து தியானத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். ஆமாம், உடல் அமைதியாக இருக்கும்போது மனம் அமைதியாக இருக்காதே. அது பழைய நினைவுகளையும் நாளைய கவலைகளையும் கொண்டு வந்து கொட்டுமே. இந்த குரங்காட்டத்தை எப்படி நிறுத்துவது? தியானத்தின் உண்மையான செயல்முறை இங்குதான் தொடங்குகிறது. பகவான் இதற்காக ஒரு மிக அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். சனை. சனை உபரமேத். சனை சனை உபரமேத். இதன் அர்த்தம் என்ன? மெல்ல மெல்ல படிப்படியாக மனதை உலக விஷயங்களிலிருந்து உள்ளே இழுக்க வேண்டும் என்பது இதன் பொருள். அவசரப்படவோ மனதோடு போராடவோ கூடாது. போராடக்கூடாதா? மனம் ஊர் சுற்றும் போதும் அதை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுக்க கூடாதா? நிச்சயமாக கூடாது. ஏனென்றால் மனதின் இயல்பே சஞ்சலம்தான். அது ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கும். நான் பலமுறை இதை உணர்ந்திருக்கிறேன். நாம் வேண்டாம் என்று நினைக்கும் எண்ணம்தான் திரும்ப திரும்ப வரும். ஆமாம், நீங்கள் அதை அடக்க நினைத்தால் அது இன்னும் பலமாக எதிர்க்கும். ஒரு பந்தை எவ்வளவு வேகமாக சுவற்றில் எரிகிறோமோ அவ்வளவு வேகமாக அது திரும்பி வருவதைப் போல. அப்படியானால் இதற்கு பதிலாக என்னதான் செய்வது? மனம் எப்போதெல்லாம் சிதறிப் போகிறதோ அப்போதெல்லாம் அதை மென்மையாக கவனித்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அதை திரும்ப கொண்டு வந்து ஆத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும். இதை ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா என்கிறார்கள். ஓ, அதாவது ஒரு சிறு குழந்தை தவழ்ந்து வெளியே போகும்போது கோபப்படாமல் அந்த குழந்தையை தூக்கி வந்து மீண்டும் வீட்டிற்குள் விடுவதைப் போல. ஆமாம், மிக அருமையான உதாரணம். எந்த கோபமும் இல்லாமல் பொறுமையாகச் செய்ய வேண்டும். இதை பற்றி படிக்கும்போது நமது மூல குறிப்புகளில் உள்ள ஒரு அற்புதமான கவித்துவமான உருவகம் என் நினைவுக்கு வருகிறது.
எந்த உருவகம் என்று சொல்லுங்கள். தியானம் கைகூடிய ஒருவனின் மனம் எப்படி இருக்கும் என்பதை விளக்க நிவாதஸ்தோ தீபக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது, எந்த பக்கமிருந்தும் காற்று வீசாத ஒரு அறையில் வைக்கப்பட்ட அகல் விளக்கின் சுடர் எப்படி சிறிதும் அசையாமல் சலனமில்லாமல் எரியுமோ, அதேபோல தியானியின் மனமும் அமைதியில் நிலைத்திருக்கும். ஆஹா, இது எவ்வளவு ஆழமான சிந்தனை! இதைவிட சிறப்பாக அந்த நிலையை விளக்கிவிட முடியாது. ஆமாம், ஆசைகளும் கவலைகளும் தான் காற்று. அந்த ஆசை காற்று வீசாத போது மனமெனும் சுடர் நேராக பிரகாசமாக ஒளிர்கிறது. சரி, அந்த அசையாத சுடர்தான் தியானத்தின் உச்சம். இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்வதால் இறுதியில் ஒருவனுக்கு கிடைக்கும் பலன் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வெறும் மன அமைதி மட்டும்தானா? மன அமைதி என்பது ஒரு பக்கவிளைவு போலதான் எனக்கு தோன்றுகிறது. அதைத் தாண்டி தன்னை சுற்றியுள்ள உலகத்தை அவன் பார்க்கும் விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரவேண்டுமல்லவா? ஆமாம், அந்த மாற்றத்தைத்தான் சமதர்ஷனம் என்று சொல்கிறார்கள். தியானத்தின் இறுதி பலனே இதுதான். சமதர்ஷனம் என்றால் அனைத்தையும் சமமாக பார்ப்பது என்று பொருள் கொள்ளலாமா? சரியாகச் சொன்னீர்கள். சர்வ பூதஸ்தம் ஆத்மானம், அதாவது தன்னுள் உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களுக்குள் தன்னையும் காணும் ஒரு உன்னதமான பார்வை. ஓ, நாம் எல்லோரையும் நம்மை விட்டு தனித்தவர்களாக பார்ப்பதால்தான் நமக்கு மற்றவர்கள் மீது பொறாமை, கோபம், பயம் எல்லாமே வருகிறது. உண்மைதான். ஆனால் ஒரு மரத்தையோ ஒரு பறவையையோ அல்லது தனது எதிரியையோ பார்க்கும்போது இவர்களுக்குள் இருக்கும் அதே உயிர் துடிப்புதான் எனக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற ஆழமான புரிதல் வந்துவிட்டால் அங்கு வெறுப்புக்கு இடமே இல்லையே. அது ஒரு முழுமையான நிர்வாண நிலை. எந்த எல்லையாலும் சுருக்க முடியாத சுதந்திரம். கேட்பதற்கு மிகச்சிறந்த தத்துவமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இங்க ஒரு யதார்த்தமான பிரச்சனை தோன்றுகிறது. என்ன பிரச்சனை என்று தயங்காமல் சொல்லுங்கள். இதை படிக்கும்போதும் கேட்கும்போதும் மிக அழகாக இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இதை செயல்படுத்த நினைத்தால் இது எனக்கு சாத்தியமே இல்லை என்று தோன்றுகிறதே. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் என் மனம் சூறாவளி போன்றது. அர்ஜுனனும் இதே கேள்வியைத்தான் அங்கு முன்வைக்கிறான். நமது எல்லோர் சார்பாகவும் அவன் கேட்கும் கேள்வி இதுதான். மனதை கட்டுப்படுத்துவது என்பது வீசியடிக்கும் சூறாவளி காற்றை கையால் பிடித்து அடக்குவதைப் போல சாத்தியமற்றதல்லவா? ஆமா, இதை வாயோரிவ சுதுஷ்கரம் என்றவன் கூறுகிறான். நாம் எவ்வளவுதான் சமத்துவம், ஆசனம் என்றெல்லாம் பேசினாலும் ஆசைகள் என்னும் புயல் அடிக்கும்போது நாம் அடித்துச் செல்லப்படுகிறோமே. இதை எப்படி நடைமுறையில் சாத்தியமாக்குவது? அர்ஜுனனின் இந்த கேள்வியில் உள்ள நேர்மை மிகவும் சிறப்பானது. எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் பகவான் கிருஷ்ணர் இதை மறுக்கவே இல்லை. ஓ, அவர் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? ஆம். அர்ஜுனா, நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. மனம் சஞ்சலமானதுதான், அதை அடக்குவது மிகவும் கடினமானதுதான் என்று அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். சரி, அதன் பிறகு என்ன சொல்கிறார்? ஆனால் அது கடினமானதே தவிர சாத்தியமற்றது அல்ல என்று சொல்லி அந்த மனப்புயலை கட்டுப்படுத்த 2 பிரம்மாண்டமான உளவியல் ஆயுதங்களை நமக்கு தருகிறார். ஒன்று அப்பியாசம், மற்றொன்று வைராக்கியம். அப்பியாசம் என்றால் தொடர்ச்சியான பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம். ஆனால் இது வெறும் பயிற்சி அல்ல. இது மூளையை மறுவடிவமைப்பு செய்யும் ஒரு நரம்பியல் பயிற்சி, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி போன்றது. ஓ, நரம்பியல் பயிற்சி. இது எப்படி வேலை செய்கிறது? மனம் ஒரு விஷயத்திலிருந்து விலகி ஓடும்போதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வரும் சலிப்பில்லாத விடாமுயற்சிதான் அப்பியாசம். நீங்கள் ஜிம்மிற்கு சென்று எடையை தூக்குவதைப் போல. புரிகிறது. ஒவ்வொரு முறை உங்கள் கவனம் சிதறும் போதும் அதை நீங்கள் திரும்ப கொண்டு வருவது உங்கள் மூளையின் தசையை வலுவாக்கும் ஒரு பயிற்சி. மிக சரியான ஒப்பீடு. சரி, அப்படியானால் வைராக்கியம் என்பது என்ன? வைராக்கியம் என்பது பற்றுதலின்மை, அல்லது இன்னும் எளிமையாகச் சொல்வதென்றால் உலகப் பொருட்களின் மீது நமக்கிருக்கும் மயக்கத்தை தூண்டிப்பது. ஓ, நவீன உலகில் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு டோபமைன் டீடாக்ஸ் போல என்று சொல்லலாமா? ஆமா. உங்கள் மூளைக்கு சர்க்கரையும் சமூக ஊடகங்களும் மற்றவர்களின் கவனமும் தொடர்ந்து தேவைப்படுகிறதல்லவா? ஆம், அது எப்போதும் ஒரு தூண்டுதலை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் நமக்கு இன்பத்தை தரும் என்று மனம் பொய்க்கணக்கு போடும்போது, இல்லை, இந்த இன்பம் தற்காலிகமானது என்று பகுத்தறிந்து அதை விலக்கி வைப்பதுதான் வைராக்கியம். ஆஹா, இதை மிக அழகாக இணைக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்பியாசம் என்பது ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்வது போல, வைராக்கியம் என்பது ஜிம்முக்கு வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிடாம கட்டுப்பாட்டோட இருப்பது போல. அருமையான விளக்கம். 2இல் 1 இல்லாவிட்டாலும் பலன் கிடைக்காது. வெளியிலிருந்து வரும் ஆசைகளை குறைப்பது வைராக்கியம்,
உள்ளே கவனத்தை கூர்மையாக்குவது அப்பியாசம். இந்த 2 ஆயுதங்களும் இருந்தால் மட்டுமே மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். சரி, இதெல்லாம் ஒரு நெடிய பயணமாக தெரிகிறது. நான் இந்த 2 ஆயுதங்களையும் பயன்படுத்தி தியான பயிற்சியை தொடங்குகிறேன். இது ஒரு சிறந்த தொடக்கம். ஆனால் இது பல வருடங்கள் பிடிக்கும் ஒரு பயிற்சி. ஒருவேளை இந்த பயணத்தில் நான் பாதியிலேயே தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு மரணம் வந்து விடலாம், அல்லது என் மனதின் சஞ்சலத்தால் நான் இந்த பாதையிலிருந்து விலகி போகலாம். அப்படி தியான பாதையில் முற்றுப் பெறாமல் வீழ்ந்துவிட்ட ஒருவனை யோகப்பிரஷ்டன் என்று சொல்கிறார்கள். ஆமாம், யோக பிரஷ்டன். இது ஆன்மீக பயணத்தில் இறங்கும் ஒவ்வொருவருக்கும் எழக்கூடிய மிக அடிப்படையான பயம் அல்லவா? நிச்சயமாக அந்த பயம் நியாயமானதுதான். ஒரு பக்கம் அவன் உலக இன்பங்களை துறந்து விடுகிறான், மறுபக்கம் அவனுக்கு ஆன்மீக முக்தியும் கிடைக்கவில்லை. 2 படகில் கால் வைத்தவனைப் போல் அவன் நிலைமை மிகவும் பரிதாபமாகி விடுமே. அர்ஜுனனும் இதே கவலையத்தான் வெளிப்படுத்துகிறான். ஆமாம், காற்றில் சிதறிய மேகம் போல, அதாவது சின்னாப்ரம் இவா நஷ்யதி என்று சொல்வார்களே, அப்படி அவனது முயற்சிகள் அனைத்தும் வீணாகி அவன் அழிந்து போய்விட மாட்டானா? இந்த இடத்தில் பகவான் கொடுக்கும் பதிலில்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நீதியும் அடங்கியிருக்கிறது. இது மிகவும் ஆறுதலான நம்பிக்கையூட்டும் ஒரு தத்துவம். ஓ, அப்படி என்ன சொல்கிறார் அவர்? நகி கல்யாண கிருத் கஷ்யத் துர்கதிம் தாத கச்சதி என்று அவர் கூறுகிறார். அதாவது ஒரு நல்ல செயலைத் தொடங்கிய எவனும் ஒருபோதும் தீய நிலையை அடைவதில்லை. நல்ல செயலைச் செய்தவன் தீய நிலையை அடைய மாட்டான். ஆனால் அவனுக்குத்தான் அந்த பிறவியில் முக்தி கிடைக்கவில்லையே. அவனது முயற்சிக்கு என்னதான் பலன்? பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் ஒரு சிறு நற்செயல் கூட அழிக்கப்படுவதில்லை. ஒருவன் செய்யும் தியானம், அவனது நற்சிந்தனைகள், அவனது முயற்சிகள் அனைத்தும் அவனது ஆழ்மனதில் ஆழமாக பதிவாகி விடுகின்றன. மரணம் உடலுக்குத்தானே தவிர அந்த ஆழ்மன பதிவுகளுக்கு அல்ல என்று சொல்கிறீர்கள். ஆமா, அந்த பதிவுகள் அவனது அடுத்த பிறவிக்கும் தொடரும். ஆன்மீக பாதையில் பாதியில் வீழ்ந்தவன் தனது அடுத்த பிறவியில் ஒரு தூய்மையான அறநெறிகளை பின்பற்றும் குடும்பத்திலோ அல்லது உயர்ந்த ஞானிகளின் குடும்பத்திலோ பிறக்கிறான். ஓ, அதாவது அங்கு அவனுக்கு இயல்பாகவே ஆன்மீகச் சூழல் அமைகிறது. அவன் அடுத்த பிறவியில் மீண்டும் முதல் படியிலிருந்து தொடங்க வேண்டியதில்லை என்கிறீர்களா? கிடையாது. முந்தைய பிறவியில் எந்த இடத்தில் அவன் தனது பயணத்தை விட்டானோ சரியாக அதே இடத்திலிருந்து அவனது ஆன்மீக நாட்டம் இயற்கையாகவே தொடங்கும். ஆஹா, இது எவ்வளவு பெரிய வியப்பு! அவனது முந்தைய பிறவியின் வாசனைகள் அவனை உந்தித் தள்ளும். அப்படி தொடர்ந்து பயணித்து இறுதியில் அவன் முழுமையான முக்தியை அடைவான். முற்றிலும் உண்மை. எந்த உழைப்பும் வீணாவதில்லை. அது சேமித்து வைக்கப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு மாற்றப்படுகிறது. வாவ்! இது உண்மையிலே நெஞ்சை நிறைக்கும் ஒரு பேரமைதியை தருகிறது. நமது எந்த ஒரு நேர்மறையான முயற்சியும் காற்றில் கரைந்து போவதில்லை என்பது எவ்வளவு பெரிய நிம்மதி! நாம் இப்போது இந்த ஆழமான விவாதத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய விவாதம் மிகச் சிறப்பாக அமைந்தது. ஆமாம், சுருக்கமாக சொல்வதென்றால், பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகம் என்பது கண்களை மூடிக்கொண்டு ஒரு இருட்டு அறையில் அமரும் ஒரு சிறிய சடங்கு அல்ல. அது உங்கள் உறக்கத்தை, உங்கள் உணவை, உங்கள் நண்பர்கள் மற்றும் எதிரிகளுடனான உங்கள் அணுகுமுறையை சீரமைக்கும் ஒரு மாபெரும் கலை. சரியாகச் சொன்னீர்கள். மொத்தத்தில் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் சீரமைத்து அகங்காரத்தை அழித்து அனைத்திலும் ஒன்றை காணும் மிக உயர்ந்த பாதையை காட்டும் ஒரு உளவியல் வரைபடம் இது. அது மட்டுமல்ல, மனம் என்ற பெரும் புயலை அப்பியாசம் மற்றும் வைலாகியம் என்ற ஆயுதங்களைக் கொண்டு மென்மையாக கையாண்டு அதை நமது உற்ற நண்பனாக மாற்றும் ஒரு முழுமையான வாழ்வியல் மாற்றம். இதைவிட அழகாக இதை தொகுத்து கூற முடியாது. முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல முயற்சி பாதியில் நின்றாலும் அது ஒருபோதும் வீணாவதில்லை. அது அடுத்த கட்டத்திற்கு தொடரும் என்ற கீதையின் இந்த யோக பிரஷ்டன் தத்துவம் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, நமது நவீன வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருத்தமானது என்று சற்று யோசித்துப் பாருங்கள். இது மிக முக்கியமான ஒரு சிந்தனை. இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம். ஒரு புதிய மொழியை கற்க நினைத்து பாதியில் விட்டிருக்கலாம். ஒரு புதிய தொழிலை தொடங்கி தோல்வியடைந்திருக்கலாம். அல்லது உங்கள் உடற்பயிற்சி பழக்கத்தை இடையில் கைவிட்டிருக்கலாம். ஆமாம், இவையெல்லாம் அன்றாட வாழ்வில் நடக்கும் விஷயங்கள்தான். இவை எல்லாமே உங்களை நிராசை அடைய செய்கிறதா,
ஆனால் இந்த தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், உங்கள் மூளையின் ஆழத்தில் அந்த உழைப்பு பதிவாகி இருக்கிறது, அது ஒருபோதும் வீணாகவில்லை. அந்த தோல்விகளும் அரைகுறையாக நிற்கும் நற்பணிகளும் உங்களின் முடிவு அல்ல, அவை உங்களின் அடுத்த மகத்தான தொடக்கத்திற்கான சேமிப்புகள். அந்த சேமிப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.